அபிராமி. டேய் ரவி, சரணி வந்துட்டாளா? இன்னும் இல்லம்மா. என்னடா எப்போ போனவ? நான் கோயிலுக்கு போய் பூஜையே முடிச்சிட்டு வந்துட்டேன், இன்னுமா அவ வரல? சரி, போனை போட்டு என்னன்னு கேளு. அவ வரப்போ வரட்டம்மா, நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? ஏதாவது கேட்டா காரணம் இருக்குன்னு சொல்லி என்னையே ஆஃப் பண்ணிடுவா. நீ யாருக்கு சாதகமா இருக்கேன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அர்த்தம் இல்லாம என் மேல சந்தேகப்படாதடா. அபிராமிய பேச வைக்கிறதுக்காகத்தான் உன் பொண்டாட்டி போயிருக்கா. இவளை பார்த்த கோபத்துல அவ உண்மையை உளறிட்டான்னா அப்புறம் நாம நடுவீதிக்கு வந்துருவோம். அது புரியலையே உனக்கு? அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. அபிராமியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு என் ஆளு இப்பதான் டீடைல்டா சொன்னான். அபிராமி கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ராஜாமணி ஐயரோட சொந்த பொண்ணு. அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால நீ பிளாஷ்பேக் நினைச்சு ஃபீல் பண்ணாத. அபிராமியும் சரண்யாவும் கூட பிறந்தவங்க இல்லைன்னா எப்படா ஒரே மாதிரி இருக்காங்க? 2 பேருக்கு சம்பந்தம் இல்லைங்கிறப்போ சரண்யாவை கொல்றதுக்கு அவ ஏன் துடிக்கணும்? அம்மா, இதையெல்லாம் போலீஸ் தாமா கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. அபிராமியோட டார்கெட் சரண்யா தானே தவிர நீயோ நானோ இல்ல. எனக்கு என்னவோ நீ சொல்றதுல நம்பிக்கை இல்ல. எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறதா நமக்கு நல்லது. எஸ் ரவி ஹியர். சார், நான் இன்ஸ்பெக்டர் திவாகர் பேசுறேன். கலெக்டர் மேடம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? சரண்யாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பொறுப்புல இருக்கிற நீங்க தான் அவ எங்க இருக்கான்னு சொல்லணும். சாரி சார், ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஜெயில மேடம் அபிராமியால தாக்கப்பட்டாங்க. மை காட், இது எப்படி நடந்துச்சு? என் ஒய்ஃப்க்கு பாதுகாப்பு கொடுக்காம நீங்களா என்ன பண்றீங்க? இல்ல சார், அபிராமியை மீட் பண்றப்போ என் கூட எந்த செக்யூரிட்டி இருக்க கூடாதுன்னு அவங்க கண்டிஷனே போட்டாங்க. அவ அப்படிதான் சொல்லுவா. உங்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டாமா? தப்பு நடக்காம தடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் தராங்க. தப்பு நடந்துருச்சுன்னு தகவல் கொடுக்கறதுக்காக இல்ல. சரி, இப்ப சரண்யா எப்படி இருக்கா? அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் மேடம் சான்ஸே கொடுக்கல சார். ஜெயில இருந்து கிளம்புறப்பவே நான் பர்சனல் வேலையா வெளியே போறேன், பாதுகாப்புங்கிற பேர்ல என்னை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு மேடம் ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணி தான் சார் போயிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் உங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன் சார். அவங்க மொபைலுக்கு ட்ரை பண்ணாலும் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. அவங்க எங்க போயிருக்காங்கன்னே தெரியல சார். அவங்க கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல சார். அதனால அவங்க ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு தான் ஃபோன் பண்ணேன் சார். ஏய், என்ன சொல்ற? உன்ன மாதிரி ஒரு இரஸ்பான்சிபிள் போலீஸ் ஆபீசரை நான் பார்த்ததே இல்லை. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாச்சும் உண்மையா சின்சியரா இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே சரண்யாவோட பாதுகாப்புல நீங்க அலட்சியமா இருந்ததுனாலதான் அவ கோமா வரைக்கும் போய் உயிர் புழைச்சு வந்திருக்கா. அதுக்கே உங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்காம விட்டேன் பாருங்க. அதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. சரண்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, போன வை. சுட்டுட்டாங்க, தாக்கிட்டாங்கன்னு நியூஸ் வருதே தவிர சரண்யா செத்துட்டான்னு நியூஸ் வரவே மாட்டேங்குதே.
இப்பெல்லாம் நீ ரொம்ப இழைச்சு போயிட்டாக்கா. சாப்பாடே கம்மி பண்ணிட்டாக்கா. பொங்கல் வைக்கிறேன். ஆமா, இவர் பெரிய தாஜ் ஹோட்டல்ல வாங்கி வந்துட்டாரு. பொங்கல் வைக்கிற, உப்புமா வைக்கிறேன்ட்டு. ஏ கழுதிங்களா, ஒவ்வொரு வாயை எடுத்து வைக்கிறதுக்கு இது என்ன ஹோட்டல் நினைச்சிட்டீங்களா? சட்டு புட்டுன்னு போட்டதை முழுங்கிட்டு டக்குன்னு ஏரியாவுக்கு கிளம்புங்க. யாராவது லேட் பண்ணீங்க தொலைச்சு புடுவேன், தொலைச்சு. பாதி வயிற்றோட போனாதான் பசி மயக்கத்துல ஒழுங்கா பிச்சை எடுப்ப. வயிறு நிறைஞ்சா வாயும் வராது, உடம்பும் உழையாது. போடா. பார்வைய பாரு. இருக்கிறத சாப்பிட்டு கிளம்பு. டேய் மாணிக்கா, அந்த மகாராணி அம்பிகா எங்க? அவள்லாம் வரமாட்டாளா? ஒவ்வொரு வாட்டியும் ஸ்பெஷலா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? போய் இழுத்துட்டு வாடா அவள. சரிங்க அக்கா. இன்னொரு இட்லிக்கா. ஏய் அம்பிகா, ஏய் எழுந்துரு. பிச்சை எடுக்க போகாம தூக்க என்னடி உனக்கு? வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாச்சு. போடி. சனிய போடி. உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. டேய் மகேஷ், அந்த தட்டு வாங்க. ஏய் குட்ரா, இந்தா சாப்பிடு சாப்பிடு. ஏய் மத்தவங்க என்ன பண்றாங்க? சீக்கிரம் வர சொல்ற. சரிண்ணா. ஏய் சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்க சனின, சீக்கிரம் கொட்டிட்டு கிளம்பு. ஏய் சொல்லிட்டே இருக்கற, கொஞ்சமா மதிக்கிறியா நீ? ஏண்டி மூதேவி, ஊட்டி விடுறதுக்கு உங்க அப்பனா ஆத்தான வருவாங்கன்னு நினைச்சியா? சாப்பிடுறீ? ஏய் சாப்பிடுறீங்க. விடுக்கா. வர வர இவங்க மேல இருக்க டென்ஷன்ல நீ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற. இந்தாக்கா 2 பூரி சாப்பிடுக்கா. ஐயோ, இவன் தொல்லை வேற எனக்கு அதிகமா இருக்குது. என்னடி மகாராணிக்கு உப்புமா இறங்காதோ? அவன் ஒருவேளை சோத்துக்கே சிங்கி அடிக்கிறான். உனக்கு என்னன்னா 3 வேளையும் சோத்த போட்டா ரொம்ப தான் படம் காட்டுற. ஒன்ன மாதிரி தானே இதுங்களும். எது போட்டாலும் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கல. உனக்கு மட்டும் என்னடி கேடு? ஏய் இப்ப சாப்பிட போறியா இல்லையா? அக்கா. ஏய் சாப்பிடுறே. அக்கா விடுக்கா, பூரி நல்லா இருக்கு, நீ பூரி சாப்பிடுக்கா. வேற எப்ப பாரு. ஐயோ அக்கா அக்கா. சாப்பிட போறியா இல்லையா? ஏய் சாப்பிடுறே. சாப்பிடு. இவளோட ஒரே ரோதனையா போச்சு. டேய் மாணிக்கா, இதெல்லாம் க்ளீன் பண்ணுடா. ஏய் இவள வந்து கூட்டு போடி. வா அம்பிகா. ஏங்க பாண்டிச்சேரியில இப்ப நிலைமை சரியில்லைன்னு நம்மால சொல்றான். இப்போதைக்கு அங்க போக முடியாது. லோக்கல்ல இவளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க பாத்துட்டாங்கன்னா வம்பாயிடும். இப்ப இவளை எந்த ஏரியாவுக்கு அனுப்ப போற? இவதான் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாள் சோறு உள்ள இறங்காம. இன்னைக்கு இவளை விட்டு இவளை எங்க அனுப்புறதுன்னு நான் முடிவு பண்றேன். நீ கிளம்பு. சரிக்கா. ஏய் இன்னும் என்ன தின்னுகிட்டு எந்திரிங்க.
என்னக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வீட்டை திறந்து விட்டுட்டு மேல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ என்னக்கா ஆச்சு? தலையில அடிபட்டு இருக்கு. எப்படி அடிபட்டுச்சு? என்ன விசாரிக்கிறது இருக்கட்டும். வீட்டை திறந்து விட்டுட்டு நீ மேல என்ன பண்ணிட்டு இருந்த? மேல பைப் லைன் ரிப்பேர் ஆச்சுக்கா, அதை சரி பண்ணலாம்னு போனேன். என்ன வேணாலும் சொல்ல. கதவை ஏன் லாக் பண்ணல? யாராவது இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து சரண்யாவை பாத்திருந்தா? ஐயா என்னக்கா என்ன போய் இப்படி கேட்ட? நம்ம வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்துல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாக்கா, அதனாலதான் வீடை அப்பப்ப திறந்து வச்சு மற்ற வீடு மாதிரிதான் நம்ம வீடுன்னு காட்டிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, கலெக்டர் இருக்கிற ரூம் எப்பவும் பூட்டியே தான் இருக்கும். சாவி என் கையில தான் இருக்கும். என் கையில தாங்க இருக்கு. இதான் சாவி. எந்த காரணத்து கொண்டும் இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. இது சரிக்கா. எப்படி அடிபட்டுச்சு? எங்கேயாவது இடிச்சுக்கிட்டியா இல்ல ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் இல்ல, பிளான்ட் இன்சிடென்ட். அக்கா எந்த நேரத்துல வரும் யாருக்கு தெரியுது? நல்ல வேலை அக்கா வரத்துக்கு முன்னாடி ஆர்த்திய மாடியில பூட்டி வச்சது நல்லதா போச்சு. ஒரே அம்மா வயித்துல நம்ம 2 பேரும் பிறந்திருந்தாலும் விதி நம்ம 2 பேரையும் இப்படிதான் சந்திக்க வச்சிருக்கு. நீ பிரபல கலெக்டர், நான் பிரபல ரவுடி. ஆனா இப்ப இந்த ஊருக்கு நான் தான் கலெக்டர். இங்க நீ படுத்துக்கிட்டு இருக்க, உன்னை சுட்டதா சொல்லி அங்க எவ்வளவு ஒருத்தர் ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப உங்க 2 பேரோட வாழ்க்கையும் என் கையில.